Hi everyone, welcome to SR Academy. TNTET Paper 2 Maths. இதில் previous year question paper 1 by 1 பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2023 வருடம் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அன்று ஆஃப்டர்நூனில் நடந்த question paperக்கான ஆன்சர். ஸோ இது ஏற்கனவே பார்ட் 1 போட்டாச்சு. அதில் நாம் 15 கேள்விகளுக்கு விடை விளக்கமாக பார்த்தாச்சு. இப்போ அடுத்த 15 கேள்விகளுக்கு பார்ட் 2ல் நாம் விளக்கமாக விடைகளை பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்க்கல சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ தெளிவாக புரியும். இந்த வீடியோவில் முதல் கேள்வி, ஒரு பாட்டிலில் 0.35 மில்லி லிட்டர் அளவு கொண்ட அளவு சென்ட்டை நிரப்பலாம். ஒரு பாட்டில் இருக்கு, அதில் 0.35 மில்லி லிட்டர் சென்ட் தான் நிரப்ப முடியுமா? இப்போ இவங்ககிட்ட 122.5 மில்லி லிட்டர் சென்ட் இருக்கு. அப்படி இருந்தால் அம்மாதிரியான எத்தனை பாட்டில்களில் நிரப்பலாம்? ஸோ எனக்கு எத்தனை பாட்டில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி தமிழில் கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி தான் இருக்குது, தெளிவாக இல்லை. ஸோ எத்தனை பாட்டில்கள் தேவை அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே புரிஞ்சிடும். இப்போ என்ன சார் விஷயம் அப்படின்னா, இந்த 122.5 0.35ஆல் நம்ம வகுத்தா எத்தனை பாட்டில்கள் தேவை அப்படின்றது தெரிஞ்சிடும். 122.5 டிவைடட் பை 0.35 இன்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த புள்ளிகளை நீக்க வேண்டும். அப்படி நீக்கினா தான் நம்மளால் வகுத்தல் செய்ய முடியும். இப்போ புள்ளிக்கு அடுத்து இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர் இருக்குது. ஆகவே அதிகபட்சமாக 2 நம்பர் இருக்குது. 2 நம்பர் இருந்தால் 100ஆல் மேலேயும் கீழையும் பெருக்கணும். கவனிங்க, மேலேயும் கீழையும் ஒரே எண்ணால் பெருக்குவதால் இந்த பின்னத்தின் மதிப்பு மாறாது. ஸோ 2 நம்பர் இருந்தால் 2 0 இருக்கிற 100ஆல் நாம் பெருக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி நாம் பெருக்கிறோம். மேலே இருக்கிற 122.5 100ஆல் பெருக்கும் பொழுது நமக்கு இந்த புள்ளி 2 இலக்கங்கள் வலதுகை பக்கம் நகரும். இது 1 சார், இன்னொன்று போகிறதுக்கு இடம் இல்லையே அப்படின்னா நம்ம 0 சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி புள்ளிக்கு அடுத்து கடைசியாக 0 சேர்த்து கொள்ளலாம். அப்போ என்ன ஆகுது, 122.50ன்னு வருது. டிவைடட் பை இந்த புள்ளி 2 இலக்கம் இந்த பக்கம் போச்சுன்னா 35. இதை நாம் வகுத்து போட்டோம்னாலே நமக்கு வேலை முடிஞ்சுது. முதல்ல 5ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கிறேன், 7 5 35. இது 2450ன்னு வருது. இப்போ 2450 7ஆல் வகுக்கிறேன் அப்படின்னா 3 7 21, மீதி 3 5 போடுறேன், 5 35. ஸோ மீதி 0 சார், அப்படியே விட்டுடலாமா? அப்படி கிடையாது. இப்போ இந்த 0வை இறக்கணும். 0 எத்தனை முறை 7ல் அடங்கும்னா 0 தடவை தான் அடங்கும். அப்போ நாம் இங்கே 0வை போடணும். அப்போ தான் சரியான விடை வரும். 350. ஸோ அதுதான் சரியான விடை. பாருங்கள், 35ன்னு கூட ஒரு ஆன்சர் இருக்குது, அதை நீங்கள் குறிச்சிருந்தீங்கன்னா அது தவறான விடை. ரெண்டாவது கேள்வி, ஒரு வட்ட புல்வெளியை சுற்றி வட்டப்பாதை அமைக்கப்பட உள்ளது. இது ஒரு வட்ட புல்வெளி, இதை சுற்றி ஒரு வட்டப்பாதை இப்படி அமைக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதில் கணக்கு கேட்குறாங்க பாருங்கள். அந்த பாதையின் வெளிப்புற உட்புற சுற்றளவுகள், இது வெளிப்புறம், இது உள்புறம். இங்கே என்ன இருக்குன்னா இந்த புல்வெளி இருக்குது. இதனுடைய சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க. சுற்றளவுனா சுற்றி வரும் அளவு. அப்போ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2πr, கேபிட்டல் ஆர் என்பது வெளிப்புற ஆரம், விச் இஸ் ஈக்குவல் டு 88 சென்டிமீட்டர். அடுத்தது 2π ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 44 சென்டிமீட்டர். இப்போ என்ன சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த நடைபாதையின் அகலம், அதாவது கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர், இதை கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போ நாம் 2πr இதை சால்வ் பண்ணி கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்கலாம். இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் இருந்து இதை கழிச்சு போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்.
ஆனால் அதை விட நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான விடை சொல்கிறேன். இதில் இருந்து இந்த சுற்றளவுலேருந்து இந்த சுற்றளவை கழித்தோம் அப்படின்னாலே நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இதிலேருந்து இதை கழித்தோம் அப்படின்னா 2π காமனாக எடுத்துட்டேன். கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் வருது. 88ல் 44 போக மீதி 44. ஸோ ஓகே, இப்போ பாருங்கள், 2π 2 × 22/7, பை என்பது 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 44. ஸோ 2 × 22 44, இங்கே இருக்கிற 44 அடிபட்டு போகுது. அடுத்து கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த 7 அந்த பக்கம் போனால் பெருக்கல்ல வரும். 7 சென்டிமீட்டர். கவனிங்க, செமையாக வந்துச்சு பாருங்கள். ஸோ சுற்றி வளைச்சி போடுறத விட இது மாதிரி ஷார்ட்கட் போட்டுடலாம். ஆப்ஷன் A1 7 சென்டிமீட்டர் தான் சரியான விடை. அடுத்து மூன்றாவது கேள்வி. ரவி 4.5 கிலோகிராம் ஆப்பிளும் 3/4 கிலோகிராம் ஆரஞ்சும் 3.25 கிலோகிராம் திராட்சையும் வாங்கினார். அவர் வாங்கிய பழங்களின் மொத்த எடை டன்களில் கூறுக. ஒன்றும் கிடையாது. இப்போ மொத்த எடையை முதல்ல கண்டுபிடிப்போம். ஸோ பாருங்கள், 4.5ன்றது நான் தசம இலக்கத்தில் எழுதுகிறேன். நீங்கள் மனசாலே கூட கூட்டிக்கலாம், ஈஸி தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு கூட்டி காட்டுறேன். 4.5. அடுத்தது 3/4 கிலோகிராம்ன்றது 0.75 ஆரஞ்சு. அடுத்து திராட்சை எவ்வளோ வாங்கினார்? 3.25 3.75. இங்கே நம்ம 0வை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கூட்டுறேன். 5 5 10, மீதி 1 12, 12 5 17, மீதி 7 7 14, 14 5 19, அந்த 1ஐயும் கூட்டினா 20, மீதி 2. 4 3 7, 7 2 9. ஓகேவா? இப்போ ஒரு வாங்கந்து 9 கிலோகிராம். ஆனால் கேள்வி டன்னில் கூறுகன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்போ 1 டன் இஸ் ஈக்குவல் டு 1000 கிலோகிராம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 டன் இஸ் ஈக்குவல் டு 1000 கிலோகிராம். அப்போ 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1/1000 டன். ஓகேவா? இப்போ என்ன சார் பண்ண போகிறீங்க? 9 கிலோகிராம். 1 தூக்கிட்டு 9 போடுங்க. அப்படியே இங்கேயும் 1 தூக்கிட்டு 9 போடுங்க. வந்துடுச்சா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1000ஆல் வகுக்கும் பொழுது 3 இலக்கங்கள் முன்னாடி போகும். 0.009. இதுதான் சரியான விடை. இத்தனை டன்னு. A2 ஆப்ஷன் 0.009. எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நடைபெற்ற டெட் 2 பேப்பருக்கான 8 செட்டு கொஷின் பேப்பர் ஆன்சரோட இருக்குது. இது பிடிஎஃபாக இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். இதை பெறுவதற்கான வழிமுறை தங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், போதுமானது. சார் பேப்பர் 1க்கு இருக்கா? ஆமாம், பேப்பர் 1க்கு எங்ககிட்ட 4 கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட இருக்குது. இது உங்களுக்கு வேணும்னாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். இதை பெறுவதற்கான வழிமுறை தங்களுக்கு தெரிவிக்கப்படும். சார் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும்தான் இருக்கா அல்லது ஹிஸ்ட்ரியும் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கும் எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த 8 செட்டு கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக இருக்குது. டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 56 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது 8 சம அளவுள்ள வில்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டவில்லின் நீளம் என்ன? இப்போ வட்டவில் என்னென்னா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாலே கணக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ இது ஒரு வட்டம், இது வட்டத்தின் மையம். அப்புறம் இதை என்ன பண்ணுறாங்களாம், 8 சம அளவில் உள்ள துண்டுகளாக வெட்டுறாங்க, பிரிக்கப்படுகிறது. இப்படி பிரிக்கிறாங்க. 2 8 வந்துடுச்சா பாருங்க, 8 வந்துடுச்சு.
இப்போ இப்படி பிரிச்சிட்ட பிறகு இங்கே கவனிங்க, வட்டத்தின் சுற்றளவு இது பரிதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பரிதியில் இந்த ஒரு பகுதியை மட்டும் நாம் வட்டவில் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ஆர்க் அப்படின்னு சொல்கிறாங்க பாரு. ஆர்க், லென்த் ஆஃப் த ஆர்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி தான். அதாவது சுற்றளவை 8 அளவாக பிரித்தா 8 அளவுக்கு துண்ணோம். சுற்றளவு என்பது 2πr. வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr by 8. இவ்வளோ தான். தட் இஸ் ஈக்குவல் டு, கவனிங்க, 1/8 2πrனு கூட போடலாம். இன்ட்டு 2 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7. ஆரம் தான் சொல்லிட்டாங்க, 56 சென்டிமீட்டர். 7 8 56, அப்படியே கேன்சல் ஆகிடுது. அப்புறம் 2 இன்ட்டு 22 44 சென்டிமீட்டர். ஆப்ஷன் A4 தான் சரியான விடை. அடுத்தது 110வது கேள்வி. ஓர் அப்பா தன்னுடைய மகளின் வயதை போல் 6 மடங்கு பெரியவர் 2 வருடங்களுக்கு பிறகு. அப்புறம் இங்கிலீஷில் பார்த்துடலாம். A father is 6 times as old as her daughter. After 2 years, father will be 5 times as old as her daughter. What is father's present age? அப்பாவின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்கு, 2 வருடங்கள் கழித்து. அப்படின்னா அப்பாவின் தற்போதைய வயது என்ன? அப்பாவின் தற்போதைய வயது நம்ம எஃப்னு வச்சுக்குவோம். ஸோ மகளின் வயதை நம்ம டின்னு வச்சுக்குவோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாங்க? தனது மகளின் வயதை போல் 6 மடங்கு பெரியவர். ஸோ ஓகேங்களா, எஃப் இஸ் ஈக்குவல் டு 6D. வயது கணக்கு வந்தால் இது மாதிரி ஃபார்முலா இதே மாதிரி 2 ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். அப்புறம் அடுத்தது ரெண்டாவது, இன்னும் 2 வருஷம் கழிச்சு அப்படின்னா அப்பாவுக்கு 2 வயசு கூடும், மகளுக்கும் 2 வயசு கூடும். அப்போ என்ன ஆகுதுன்னா 5 மடங்கு அப்படின்னா மகளோட வயதை விட 5 மடங்கு. இப்போ என்ன பண்ணுங்க, எஃப்க்கு பதிலாக 16 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு டாட்டரோட வயசு வந்துடும். ஸோ எஃப்க்கு பதிலாக 6D + 2 விச் இஸ் ஈக்குவல் டு 5D பெருக்கிறேன் ப்ளஸ் 10. ஸோ 6D இது இந்த பக்கம் வந்தால் -5Dன்னு வரும். அதனால் D விச் இஸ் ஈக்குவல் டு 10ல் 2 போனால் 8. அப்போ மகளின் வயது 8னா அப்பாவின் வயது 6 × 8. இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 8 40, 6 48. இதுதான் சரியான விடை. சார் என்ன சார் ஷார்ட்கட்டு சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அதானே கேட்குறீங்க. அப்பாவின் வயது 6 மடங்கு பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரி. அப்போ கொடுத்துருக்கிற நம்பரில் எது 6ஆம் வாய்ப்பாட்டில் வருதோ அதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி. ஸோ ஓகே, இப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு ரொம்ப ஈஸின்னு நினைக்கிற மெத்தட் எது அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்த கேள்வி, திட்ட விலக்கம் இல்லாமல் டெட்டு இல்லை, அது என்ன சார் திட்ட விலக்கம்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகேங்களா, இப்போ PQR என்பவற்றின் திட்ட விலக்கம் எஸ் எனில் P+3 Q+3 R+3 இன் பரவற்படி. ஓகேங்களா, வேரியன்ஸ். இந்த கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட எண்ணை ஒவ்வொரு உறுப்புடனும் கூட்டும் பொழுது திட்ட விலக்கம் மாறாது. சரிங்களா, திட்ட விலக்கம் என்பது சிக்மா. சிக்மா இஸ் ஈக்குவல் டு எஸ். பரவற்படியை எப்படி சார் சொல்கிறது? பரவற்படிக்கு ஃபார்முலா சிக்மா ஸ்கொயர். அதாவது திட்ட விலக்கத்தை ஸ்கொயர் பண்ணணும். சார் இப்போ என்ன சார், இப்போ ஒரு குறிப்பிட்ட 3ஆம் நம்பரை மட்டுமே நாம் எல்லா உறுப்புகளையும் கூட்டியிருக்கிறோம். அதனால் திட்ட விலக்கம் அதே தான், எஸ்ஸே தான். புதுசாக வந்துக்கிற நம்பருக்கும் திட்ட விலக்கம் அதுதான். அப்போ பரவற்படி சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் தான் ஆன்சர். ஸோ இந்த கேள்வி இல்லாமல் கேள்வித்தாளே இல்லை என்ற அளவுக்கு எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இருக்குது.
ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட எண்ணை கூட்டினாலும் திட்ட விலக்கம் மாறாது, ஒரு குறிப்பிட்ட எண்ணை கழித்தாலும் திட்ட விலக்கம் மாறாது. ஆனால் பெருக்கனா மாறும். எத்தனை உறுப்புகள் இருக்குதோ அத்தனை உறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதே போல் வகுத்தாலும் மாறும். பொதுவாக அந்த கணக்குகள்லாம் கேட்குறதே இல்லை. கூட்டுதல் கழித்தல் இதில் தான் கேள்வி கேட்குறாங்க. அடுத்த கேள்வி 112. ஒரு படம் கொடுத்துட்டாங்க. இந்த படத்தில் ஏசிபி இது ஒரு செங்கோணம் 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ மற்றும் சிடி பெர்பெண்டிகுலர் டு ஏபி. இந்த சிடி ஆனது ஏபி என்ற பக்கத்துக்கும் செங்குத்தாக இருக்கிறது. அதாவது 90 டிகிரியில் இருக்குது. அப்படின்னா என்ன சரி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஏடி இதையும் டிபி இதையும் பெருக்குவது இதனுடைய ஸ்கொயருக்கு சமம். அதனுடைய செங்குத்து கோடு சிடி இருக்குது இல்லையா, அதனோட ஸ்கொயருக்கு சமம். ஸோ விட எங்கே இருக்குது பாருங்கள். ஏடி டாட் பிடி இஸ் ஈக்குவல் டு சிடி ஸ்கொயர். இங்கு டாட் என்பது பெருக்கலை குறிக்கும். அடுத்த கேள்வி 113. 8உடன் எத்தனை சதவீதம் சேர்த்தால் 64 கிடைக்கும்? நல்லா கவனிங்க. இந்த கேள்வியில் சொற்பிழை இருக்கிறது. என்ன சார், நீங்கள் இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் இதில் இருக்கிற ஆன்சர் வராது. கேள்வியில் என்னென்னா 8இன் எத்தனை சதவீதம் சேர்த்தால் என்ற வார்த்தை வரக்கூடாது. 64 ஆகும். இப்படி கேட்டிருந்தால் தான் இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சரை எழுத முடியும். ஸோ இப்போ இதில் ஏன் இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். ஒருவேளை கணக்கு வாத்தியர்களுக்கு தமிழ் தெரியாதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நானும் கணித ஆசிரியர்ன்றதால இதை என் மனமே ஏற்க மறுக்கிறது. ஏதோ கவனக்குறைவு இருந்திருக்கு அப்படின்னு தான் எங்களால் சொல்ல முடியுது. 8இன் எத்தனை சதவீதம்? 64. ஸோ பாருங்கள், 8இன் எக்ஸ் சதவீதம் 64 அப்படின்னு வச்சுக்கிட்டா நமக்கு ஆன்சர் டக்குன்னு வந்துடும். ஒரு 8 8 64. இந்த 100 அந்த பக்கம் போனால் பெருக்கல். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 800. அப்போ 800% ஆன்சர். ஆப்ஷன் A3. டெட்டில் கொடுத்த ஆன்சரும் இதுதான். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாம் வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இதுக்கு முன்னாடி டெட் சம்மந்தமாக நாங்கள் போட்ட வீடியோக்கள் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோ போடலாமா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கடிகாரத்தில் மணி 1:30 PM. ஓகேங்களா? அளவில் இருக்கும் பொழுது சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடையே அமைந்த கோணம் என்ன? 1:30 PM. இப்போ நல்லா பாருங்கள். சின்ன முள் 1 மணிக்கு 1க்கு நேராக இருக்கும். ஆனால் 1:30 மணிக்கு 1க்கும் 2க்கும் சரியாக நடுவில் இருக்கும். இதை புரிஞ்சுக்கினீங்கன்னா தான் இந்த கணக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இல்லை 1க்கு நேராக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேள்விக்கு தப்பான விடை தான் கொடுப்பீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாயிண்ட் நம்பர் 2 வரேன் பாருங்கள். கடிகாரத்தில் ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் இடையே உள்ள கோணம் 30 டிகிரி. மொத்தம் 12 நம்பர் இருக்குது. மொத்தமாக 360 டிகிரி. 360 12ஆல் வகுத்தா 30 டிகிரி. இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா? சரி, இது என்ன சார் அரை மணி நேரத்தில் சரிபாதியாக இருக்குது. அது எப்படி போடுறதுன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். 6 5 4 3. ஸோ ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் 30 டிகிரி. இங்கே ஒரு 30. இப்போ இங்கே ஒரு 30. இது 30. இது 30. 1க்கும் 2க்கும் சரிபாதியில் நிற்கிறதால இது 15. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 120ம் 15ம் 135 டிகிரி தான் சரியான விடை. ஒருவேளை நீங்கள் 1க்கு நேராக இருக்குது அப்படின்னு வச்சு கணக்கு பண்ணிங்கன்னா 150 வரும். அது தவறு. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கின்னு கணக்கு போடுங்க. அடுத்த கேள்வி இங்கே இருக்கு பாருங்க. நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை 0க்கு 19 டிகிரி செல்சியஸ் மேலே உள்ளது.
வெப்பநிலை மணிக்கு 4 டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை 0க்கு 13 டிகிரி கீழ் இருக்கும்? 0க்கு 13 டிகிரினா -13. ஓகேங்களா? சரியா மதியம் 12 மணிக்கு 19 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 19 டிகிரியில் இருக்குது. அப்புறம் எந்த டிகிரியில் வரணும்? -13 டிகிரி செல்சியஸுக்கு வரணும். அப்போ மொத்தமாக எவ்வளவு குறைய வேண்டும் பாருங்கள். இங்கே 0 இருக்குது அப்படின்னா 0க்கு மேலே 19 கீழே 13, மொத்தமாக இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க 12 மீதி 1 32 டிகிரி குறைய வேண்டும். மொத்தமாக எத்தனை டிகிரி குறையணும்? 32 டிகிரி. இப்போ 1 மணிக்கு 4 டிகிரி குறையுது. அப்போ எத்தனை மணி நேரத்தில் இந்த 32 டிகிரி குறையும்னா 8 நாள் 32 8 மணி நேரத்தில் குறையும். இப்போ என்ன மணினா மதியம் 12 மணி. 8 மணி நேரம் கழித்து இரவு 8 அல்லது 8 PM. ஓகேவா? ஆப்ஷன் A3 தான் சரியான விடை. இன்னும் 5 கணக்குகள் தான் இருக்குது. நம்ம வீடியோவை ஒரு லைக் போட்டுட்டு கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான கணக்குகள் இனிமே தான் வரப்போகுது. அடுத்தது 0.009% இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். கவனிங்க, 0.009% இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் அப்படின்னா அது 1/100க்கு சமம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 100ஐ பகுதியாக கொண்ட பின்னத்துக்கு பேர் தான் சதவீதம். அப்போ நம்ம பர்சன்டேஜை எப்பெல்லாம் தூக்குறோமோ அதுக்கு பதிலாக இன்ட்டு 1/100ன்னு போடணும். இப்போ 0.009 இன்ட்டு 1/100, அதாவது இந்த எண்ணை நம்ம 100ஆல் வகுக்கிறோம். 100ஆல் வகுக்கும்போது 2 0 சேரும். புள்ளி இடதுகை பக்கமாக 2 இலக்கங்கள் நகரும். ஓகேவா? இப்படி வகுத்து பார்த்தா ஆப்ஷன் A3 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, தொடர் கழித்தல் முறையில் 496 450 எண்களுக்கு மீப்பெரு பொது காரணி மீப்போவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். HCFன்னு சொல்லலாம், GCDன்னு சொல்லலாம். இதற்கு விடை கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. இது தொடர் கழித்தல் முறைனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்கட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல இந்த 2 நம்பரில் பெரிய நம்பரை இங்கே எழுதுங்க. 496 விச் இஸ் ஈக்குவல் டு, அதில் இன்னொரு நம்பர் இருக்கும் இல்லையா, இந்த 496 இந்த 450ஆல் வகுங்க. வகுத்தா ஒரு 450 450 மீதி 46 வரும். இப்போ 450ஆல் வகுக்கும் பொழுது 1 + 46 இது மாதிரி எழுதலாம். ஓகேவா? இதுக்கு பேர் யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் அப்படின்னு பேர். இதை கண்டுபிடிச்சவர் யூக்ளிடின். தட் இஸ் A இஸ் ஈக்குவல் டு BQ + R அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த 450 இங்கே எழுதுங்க. இஸ் ஈக்குவல் டு இந்த 46 இங்கே எழுதுங்க. இப்போ இந்த 450 46ஆல் வகுங்க. அப்படி வகுத்தீங்க அப்படின்னா 9 தடவை ஈவு வரும். அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுங்க. மீதி 36 வரும். இப்போ இந்த 46 இங்கே வைங்க. விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 36 இங்கே போடுங்க. ஒரு தடவை வரும், மீதி 10 வரும். இப்போ இந்த 36 இங்கே போடுங்க. இந்த 10 இங்கே போட்டிங்கன்னா 3 10 30 + 6. இப்போ இந்த 10 இங்கே போடுங்க. இந்த 6 இங்கே போடுங்க. 1 6 6 மீதி 4. அடுத்து 6 இங்கே போடுங்க. 4 இங்கே போடுங்க. 1 4 4 மீதி 2. இதே மாதிரி எது வரைக்கும் சார் வகுக்கணும் சொல்லித்தரேன். அதான் தொடர் கழித்தல் முறை. இங்கே 4 போடுங்க. இந்த 2 இங்கே போடுங்க. 2 2 4 + 0. எப்போ நமக்கு 0 வருதோ அது வரை வகுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம் வகுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கு? 2 வந்திருக்கு இல்லையா? இந்த 2 தான்
ஆன்சர். ஓகேவா சார்? இப்படியெல்லாம் போடணுமா சார்? சாதாரண தானா வகுத்தல்லே நாங்கள் போடுவோமே அப்படின்னா நோ ப்ராப்ளம், அது ஈஸி தான். ஏன்னா இங்கே தொடர் கழித்தல் முறைன்னு சொல்லவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனால் நம்ம எந்த முறையில் மீப்போவா கண்டுபிடிக்கிறோன்றது அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? இது என்ன 5 மார்க் கொஷினா? 1 மார்க் கொஷின் தானே. அப்போ 496க்கும் 450க்கும் மீப்போவா கண்டுபிடிக்க டானா வகுத்தலை போடுங்க. 2ஆம் வாய்ப்பாடு 2 2 4 4 2 8 8 2 16. அடுத்தது 2 2 4 2 2 4 மீதி 1 5. இப்போ 248யும் 225யும் பொதுவான வாய்ப்பாட்டால் வகுக்க முடியுமானா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இங்கே இருக்கிறது தான் மீப்போவா. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் தொடர் கழித்தல் முறை இதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த கணக்கை போட்டேன். ஆப்ஷன் A to 2. அடுத்து இன்னும் 3 கணக்கு தான் இருக்கு, கவனிங்க. ஒரு சாய் சதுரத்தின் 2 மூலை விட்டங்களின் நீளங்கள் கொடுத்துட்டாங்க. முதல்ல இருக்கிறது D1 அப்படின்னு வச்சுக்கிறோம். D1 என்பது மூலை விட்டம் 1, டயகனல் 1 அப்படின்னு அர்த்தம். அடுத்து இருக்கிறது D2ன்னு வச்சுக்கிறோம், டயகனல் 2. இப்போ ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பரப்பளவு 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஒரு ஐடியா சொல்கிறாங்க இல்லைங்க, இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சாய் சதுரத்தின் மூலை விட்டத்தில் மட்டும்தான் பியும் வராது, ஹெச்சும் வராது. வெறும் D1 D2 வச்சு கண்டுபிடிக்கிறது வரும். விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு D1 என்பது 10 இன்ட்டு 12. ஸோ அடிச்சன்னா 6 6 10 60 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பு காண்க. இதுவரை வீடியோ பார்க்குறவங்க இன்னமும் நம்ம சேனலுக்கு லைக் போடாமல் இருந்தீங்கன்னா, நம்ம வீடியோவுக்கு லைக் போடாமல் இருந்தீங்கன்னா உடனே லைக் போடுங்க. அது எனக்கு உற்சாகமாக இருக்கும். நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவை போடுவேன். ஸோ போடணுமா வேணாமான்றத கமெண்ட்டில் வேணுன்னா சொல்லுங்கள். இப்போ ஒரு நேர்கோடு இருக்குது. இந்த நேர்கோட்டுக்கு மேலே 2 கோணம் இருக்குது, கீழே 2 கோணம் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒய்யை கண்டுபிடிக்கணும், நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஒரு நேர்கோட்டின் மீது அமையும் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதாவது இந்த கோணத்தையும் கூட்டினா நமக்கு 180 டிகிரி வரும். y மைனஸ் 100 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180. 2y இஸ் ஈக்குவல் டு இந்த 100 அங்கே போனால் கூட்டலாக மாறுது 280. இப்போ கண்டுபிடிச்சாச்சு. y இஸ் ஈக்குவல் டு 140. y இஸ் ஈக்குவல் டு 140ன்னு இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம எக்ஸையும் கண்டுபிடிப்போம். அது என்ன சார்? இதையும் கூட்டினா நமக்கு 180 டிகிரி வரும். 4x மைனஸ் 20யும் அந்த எக்ஸையும் கூட்டுறேன். அப்படி கூட்டினா நமக்கு 180. ஸோ 4xம் 1xம் 5x. 180ம் இந்த 20 இந்த பக்கம் வந்தால் சேர்ந்துடுது 200. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ x 40, y 140. இதுதான் சரியான விடை. இதை பல்வேறு முறைகளில் போடலாம். குத்தெதிர் கோணங்கள் சமம்னு போடலாம். அல்லது இந்த நேர்கோட்டை வச்சு முதல்ல ஒய் கண்டுபிடிச்ச பிறகு இந்த நேர்கோட்டை வச்சும் போடலாம். அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி. 5 பலவுள் தெரிவு வினாக்களில் A, B, C மற்றும் D தெரிவுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளன? ரைட்டுங்களா? 5 பலவுள் தெரிவு வினாக்கள், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுக்குறாங்க. அதில் 4 ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா ஆப்ஷனை கீழே போடுங்க. எத்தனை கேள்வி இருக்குதோ அதை மேலே போடுங்க. அதுதான் ஆன்சர். 4 to the power 5 எங்கே சார் இருக்குது? அடுத்த பக்கத்தில் இருக்குது. 4 to the power 5 இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சின்சியராக படிக்கிறாங்கல்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.